சிற்றம்பலம். ஹர பார்வதி பதி. ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. என்ன தவர்க்கும் இறைவா போற்றி. பொழியாமே திகழுமே புகழ்ந்தாள் நம்மை கழியாத கடல் நாடும் மலர்ந்தாள் அடியார் விடை இல்லை புத்தபெருமான் திருவடிகளை சிறுமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர்கள் மக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய திருப்பள்ளி எழுச்சி சிந்தனையிலே திருவாசக சிந்தனை. திருவாசகம் மணிவாசக பெருந்தகையார் திருவினது வாசகமாக இறைவன் எம்பெருமான் உணர்த்த இங்கே அருமையாக வெளிப்பட்ட வாசகங்கள் 51 பதிகங்களாக அமைந்துள்ளன. அதுவும் திருப்பெருந்துறையிலே இறைவன் எம்பெருமானே குரு வடிவாக வந்து அந்த மணிக்க வாசகருக்கு வாதமுற அவருக்கு திருவடி தீட்சையும் நயன தீட்சையும் ஸ்பரிச தீட்சையும் வாசக தீட்சையுமாக தந்து இங்கே இறைவனே எம்மை பாடு என்று சொன்ன மாத்திரத்திலே மாணிக்கம் போன்ற வாசகங்களை பாடியதால் மாணிக்க வாசக என்று இறைவனால் அழைக்கப்பட்ட மாணிக்க வாசக பெருந்தகையார் அவர் தந்த பதிகங்களிலே இந்த மையமாக அமைந்தது கூட சொல்லலாம். திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது. இதுல ஒவ்வொரு பகுதியா நம்ம பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு பகுதியிலையும் அந்த தலைக்கு கீழே இருக்கக்கூடிய கருத்துரை அதுதான் மேலான ஒன்று. அடிக்கதான் சொல்லுவேன் கருத்துரையை பாருங்கன்னு. இப்ப இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது திருவோத்தான சுத்தி என்று அங்கே கருத்துரை சொல்லப்பட்டது. பள்ளி எழுச்சி அப்படின்னா சாமியை எழுப்புறது அப்படின்றதுலே நமக்கு முதல் நிலையில அப்படிதான் தெரியும். நல்ல சைவ சித்தாந்தம் தெரிந்தவர்கள் படித்தவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும். ஏன்னா இந்த பள்ளி எழுச்சி அப்படின்னா அதிகாலை நேரம் 5:30 மணி பண்ணிக்கலாம். மணி 5 ஒரு அரை மணி நேரத்துல நல்லா கருகரு மேகங்களோடு சூழ்ந்ததான அந்த வானம், இருண்டு கிடக்கும் அந்த வானம். இந்த வானம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சூரியன் தன்னுடைய கதிர்களை முதல்ல அனுப்ப, சூரியன் முதல்ல வராது. அதான் முதல் 2வது பாட்டை நம்ம பார்த்தோம். அருணன் இந்திரன் திசை அனுசினன் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அருணன் என்பது சாரதியாக சூரியனுடைய சாரதியாக அவன் முதல்ல வெளியே வர்றான். அவன் வர்றான்னா அந்த சூரியனுடைய கதிர்கள் முதல்ல வெளியே. நமக்கு சைவ சித்தாந்தத்துல இறைவனுடைய அருள் கருணை அம்மை வெளிப்படுதல் உயிர்களாகிய நமக்கு அருள் பாலித்தல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இங்க அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது அப்படின்னு ரொம்ப அழகா கொடுத்திருக்கிறார். 2வது பாடல்லையே கொடுத்திருக்கார். அப்ப இருள் இதுகாரும் இருள் சூழ்ந்திருந்த இந்த ஆகாயம் வான்வெளி இப்போது அந்த இருள் நீக்கம் பெற்று அந்த இருள் நீக்கம் பெற 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 இருள் நீங்குதல் என்றால் இன்னொரு பக்கம் என்ன ப்ராசஸ் நடக்கும்? ஒளி வெள்ளம் ஒளியாக. அப்ப அந்த வான் ஆகாயம் நல்ல ஒரு மலர்ச்சி ஒளியை பெற்றதாக. இதே போல இது வெளியே நடக்கிற ப்ராசஸ், இது அகத்திற்குள் நடக்கும் ப்ராசஸ் அழகா நமக்கு இங்கே அங்கேயுமா வச்சு சொல்றாங்க. ஏன்னா உள்ள இருக்கிற அகையினுக்கு எதையுமே ஒப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஆணவ இருள் அது சாதாரணமெல்லாம் போக முடியாது. ஒரு சூரியன் வந்தாலே இந்த வான், அதாவது இந்த உலகம் இன்னும் சொல்லப்போனா வான் அதனுடைய இருள் நீங்கிரும். ஒரு சூரியன் அதனுடைய கதிர்கள் வந்தாலே நீங்கிரும், பளிச்சு வெண்ணை ஆயிடும். ஆனா உள்ள இருக்கிற இருள் அப்படியெல்லாம் வெளியே எத்தனை எத்தனை பிறவிகள் எடுத்து சாமி எவ்வளெல்லாம் பக்குவப்படுத்துறார். அப்ப அந்த அகையுளை நீக்குதல் என்பது சாமானியமானது அல்ல. அதனாலதான் பெரிய புராணம் அப்படின்ற அந்த நூல், அந்த நூலை செய்யும் போது அவரு செக்கிழார் பெருமான் அழகா அதை சொல்வார். அக இருளை நீக்கும்
இருக்கும் சூரியன் போல இந்த திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு நமக்கு சிவஞான போதத்திலையும் ஆயிரத்துல சிறப்பாயிரத்துல ரொம்ப அழகா சொன்னார். மாயுற்ற இருள் மாயும் இருள் என்பதாக வினைத்தொகையாக்கி சொன்னார். என்னதான் கண்ணிருள் அப்படிம்பாங்க, கண்ணுதலாகிய இருள் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட அகழ்வுகள் இந்த சிவஞான போதம் 12 சூத்திரங்களால் ஆனது. 12 சூத்திரங்களும் 12 சூரியர்களுக்கு ஒப்ப இந்த நூல் சிவஞான போதமே நூல் சூரியனுக்கு உவமையாக சொல்லி, அப்ப இந்த 12 சூரியர்கள் இருக்கிறது அப்படின்னு நமக்கு உண்டு விஞ்ஞான முறைப்படி. அந்த 12 சூத்திரங்களும் 12 சூரியர்களாக எதற்காக இந்த இருளை நீக்குதல். சிவஞான போதம் என்ற நூலை ஞாயிற்கு ஒப்பிட்டு சொல்றார். அது போல இங்கே மணிக்கவாசக பெருந்தகையாருக்கு இறைவனே எம்பெருமானே அங்கே குருத்த மரத்தின் கீழாக அந்தன கோலம் கொண்டு வந்து அருள் பாலித்த மாத்திரத்திலே அவர் இங்கே அப்ப இந்த திருப்பள்ளி எழுச்சிய முதல்ல வைக்கல. ஏன்னா ஒரு வந்து ஞானத்தை போதித்து அதை கேட்டு சிந்தித்து தெளிதல், இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. நம்ம 8ஆம் சூத்திரம் நம்ம படிச்சிருக்கோம். அப்ப இவ்வளவோ அப்ப திருப்பள்ளி எழுச்சி என்பது காலை நேரம். அதுல முதல்ல விடிந்தும் விடியாமல் இருக்கும். முதல்ல இருள் நிலை, அப்புறம் விடிந்தும் விடியாத நிலை, அதுக்கப்புறம் அந்த விடிந்த நிலையிலையும் முழுமையான ஒளி வராத நிலை, அப்புறம் நல்ல ஒளி பட்ட நிலை. இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இது இந்த சக்தி நிபாதத்தின் வகைகள் என்று சொல்றாங்க. சக்தி நிபாதம் ஒரே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்க பக்குவத்திற்கு ஏற்றார். தீவிர தினத்துல சொன்ன மாத்திரத்துல, ஒரு வாசகம் சொன்ன மாத்திரத்துல ஆணவம் வருமோ அப்படின்னு அவர் சகல ஆகம பண்டிதராக இருந்த முதல்ல சகல ஆகம பண்டிதர் அருணதீஸ்வராஜ் இருந்த போது கேட்ட போது 2 வயது குழந்தை வேகம் ஆணவம் வருமோ சொல் என்ற மாத்திரத்துல அப்படியே சுட்டு விரலால் சுட்டி காண்பித்தார். வாயால கூட பதில் சொல்லிடு. ஏன்னா அவர் எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு வாயால சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே சுட்டு விரலால் சுட்டி காண்பித்தார். யாரை சுட்டி காண்பித்தா? அவரை சுட்டி காண்பித்தார். கேட்ட அவரையே சுட்டி காண்பித்தார். சுட்டி காண்பித்த மாத்திரத்துல தடால்னு காண்ட கொடுத்துட்டார். 2 வயது கடந்தவர், 80 வயசு கடந்தவர் விழுந்துட்டார். அடியேனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிலர் என்ன ஒரு பக்குவம் வருது, தீவிர தரம் அப்படின்னு. அந்த நிலை இந்த சக்தி நிபாதம் என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வராது. கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்டை மூடிய நிலை வரும் சிலருக்கு கட்ட மாத்திரத்துல. அதை நம்ம வரலாறு ஒவ்வொன்றா பார்த்தா ஓரளவுக்கு எல்லாருக்கும் புரியும். கட்ட மாத்திரத்திலே சக்தி நிபாதம். திருப்பள்ளி எழுச்சியும் அப்படிதான். காலை நேரம் அதிகாலை நேரம் முதல் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சகல வர்க்க ஆன்மாக்களாகிய நமக்கு எப்படி அந்த பரிபாகம் பக்குவ நிலை ஆன்ம பிரகாசம் ஆன்ம பிரகாசம் இதெல்லாம் எப்படி வரும்ன்றத இந்த திருப்பள்ளி எழுச்சி என்பது திரோதான சுத்தி. சுத்தி என்றால் நீங்குதல், சுத்திகரிக்கப்படுதல். அப்ப எது நீக்குதல்? மறைப்பு. இதுகாரும் இப்ப கேவல நிலையில ஒண்ணுமே தெரியாம இருந்த உயிர்கள் அறியாமை என்ற மலத்தோடு கூடி இங்கே ஒன்றையும் உணராது இருந்த இந்த உயிர்களுக்கு இறைவன் இந்த மாயை என்ற ஒரு பொருள், அது ஒரு ஜடப்பொருள், ஆனால் ஒளிப்பொருள். ஜடப்பொருள் ஒளிப்பொருளான இந்த மாயையிலிருந்து தனு கரணங்களை கூட்டி வைத்து, தனுகரணங்களை சுவாமி கூட்டி வைக்கிறார். கூட்டி வைத்து இது எப்படி இருக்குன்னா ஜஸ்ட் லைக் a டார்ச் லைட். அடிக்கடி நான் அதை சொல்றேன். ஏன்னா இந்த ஒளி, அதாவது இந்த உடம்பு கொண்டு மாயா காரியமான உடம்பு கொண்டு முழுமையும் அறிய முடியாது. ஏகதேச அவ இந்த உடம்பு கொண்டு இறைவனை அறிய முடியுமா? ஒரு காலம் அறியும். ஆனாலும்
உடம்பை வளர்த்தே உடம்பினுக்குள்ளே உள்பொருள் கண்டு. திருமூல தேவனாருடைய வார்த்தைகளை எடுத்து பாருங்க. அப்ப இந்த உடம்புதான் நமக்கு கருவி. அறிவு விளங்காத நிலையிலே உள்ள உயிர்களுக்கு, மலத்தோடு கூடிய உயிர்களுக்கு இருள் மலம் ஒன்றையும் தெரிய முடியாம இருக்கக்கூடிய அப்படியே அறிவையே மறைத்துக் கொண்டிருக்கும் இருள் மலம். அப்ப அந்த இருள் மலம் நீக்க வேண்டும் என்றால் லேசான ஒளியான மாயை உடம்பு காரியம், மாயை காரியப்பட்டு வருகிறது. அதுவும் எப்படி ஏகதேசமாக காரியப்பட்டு அது உலகத்தை தான் காமிக்குது. இப்போ உலகத்தை நோக்குதல், இப்ப உயர்ந்த அறிவு இந்த உடம்போடு கூடி உலகத்தை நோக்க வைத்து, ஏன்னா முதல் நிலை இதுதான். நிறைய டைரக்டா இருக்குங்க உலகத்தை எல்லாம் நோக்க வைக்கணும், பேசாம சாமி அவரை காமிச்சுட்டு போக வேண்டியதானே அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க. எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யணும், இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நேரடியாக காண்பிக்கிறதுக்கு அவங்க அம்மைக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனா அதை காண்பித்தாலும் பொருள் விளங்க. ஒரு சின்ன குழந்தை கையில, ஒரு 5 வயசு குழந்தை இது கையில ஒரு தங்க கிண்ணம், இவரேதான் மணிக்கவாசகம் ஒரு கிண்ணம் என்றால் அறிய என்னை அப்படின்னு அறிந்திலேன், அறிய முடியாது முடியாது. நல்ல பொன்னாளாகிய கிண்ணம், அதுக்குள்ள கொஞ்சம் பொரியோ கடலையோ அல்லது குழந்தைக்கு பிடித்தமான பதார்த்தங்களோ உள்ள போட்டா அந்த குழந்தை அந்த பதார்த்தங்களை எடுத்து சாப்பிடதான் நினைக்கிறேன் இல்லையா, அந்த தங்க கிண்ணம் இதை பத்திரப்படுத்த நினைக்க சாப்பிட்டு தூக்கி போட்டு அதனுடைய அருமை தெரியாது. அது போலதான் இன்னைக்கு நாம இருக்கோம். இறைவன் நம்மை நடத்துகிறான் என்ற உண்மை அறியாதவர்களாக சகலவர்க்கு ஆன்மாக்களாக இருக்கும். அப்ப இப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு இந்த உடல் கொடுத்த மாதிரி உடலை கொண்டு, உடலாகிய கருவி மாயா கருவி, இதை கொண்டு இறைவனை அது எப்படி உணர முடியும், படிப்படியா படிப்படியாக. இதுதான் அப்படி படிப்படியா உணர்றதுன்றதுதான் நீங்க பள்ளி எழுச்சியாக, அதாவது கீழ்வானத்திலே சூரியன் வருவதற்கு முன்பாகவே அது வரக்கூடிய செயல்கள்லாம் இப்ப 3வது பாட்டு நம்ம பார்க்க போறோம். இந்த 3வது பாடல் அப்படியே அழகா நமக்கு கண்ணாடி படம் பிடிச்சு காமிக்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. எவ்வளவு ஒரு அருமையான ஏற்பட்ட கருத்து, மேலான ஒரு கருத்தை உள்கிடையாக புதைத்து வைத்து. அப்ப திரோத்தானம் என்பது மறைப்பு ஆற்றல். இது காரும் தன்னை மறைத்து உலக விடயங்களை காண்பித்து உலக போகங்களை அனுபவிக்க செய்து, உலக போகங்கள் அனுபவிக்கிறது தான் உணராகும். உணர்த்தில் உணர்வேன் உணர்த்தாயே கணத்தில் உணரும் அதை. அப்ப சாமிதான் உள்ள இருந்து உணர்த்தி வச்சிருக்கிற ஒவ்வொன்னா உணர்த்தி, இதோ இந்த உறவு, இதோ இந்த உறவு, இதோ உனக்கு இன்பம், இதையெல்லாம் சொல்லி 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 அந்த பொருளோடு நம்மை கூட்டி வைத்து அந்த போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இது இந்த உலக போகம் நிலை இல்லாதது. இது எப்ப தெரியும், குரு வந்த பிறகுதாங்க தெரியும். அதனாலதான் சொல்லுவாங்க தசாங்கம் தசாங்கம், 10 அங்கங்களை உடைய, சாரி தச காரியம், 10 காரியங்கள். இந்த 10 காரியங்களும் முதல்ல தத்துவ ரூபம். இந்த தச காரியம் எப்ப தெரியும், தசகாரியத்தை பத்தி பண்டார சாத்திரங்கள் அப்படியே அழகா எடுத்து சொல்லி. அப்ப இந்த தசகாரியங்களை நாம உணரணும். தசகாரியங்கள் எப்ப நமக்கு உணர்வு வரும், எப்ப நாம அறியலாம் அப்படின்னா, என்றைக்கு குரு வந்து ஐம்புல வேடரின் அயருந்தனை, இந்த உடல் மாயா காரியம் இந்த கண்மத்துக்கு ஈடாக கொடுக்கப்பட்டது மலத்தை நீக்குவதற்காக. இவ்வளவு சொல்றது யாரு, குரு. அப்ப குரு வர்றதுன்னு 8ஆம் சூத்திரம். 8ஆம் சூத்திரம் வந்து, அதாவது குரு வந்து ஞானத்தை உணர்த்தி சாதனைகள் படிச்சுட்டு இருக்கோம் சித்தியா. குரு வந்து அதுலயே எத்தனை ப்ராசஸ் இருக்கு. ஏன்னா எல்லாரும் ஒரே நிலையில இல்லை. உயிரோடைய அறிவு என்பது எந்த ஒரு பொதுவே மாதிரி இல்லை. அந்த மலம், அதுக்கு காரணம் மலம். அந்த மலம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு.
அப்ப அந்த குரு வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வந்து அவரவர் தக்க வந்து உணர்த்தி இல்ல ஒரு அருமையான 8வது வகுப்பை மீண்டும் மீண்டும் நம்ம படிக்கணும். குரு வந்து உணர்த்தலன்னு நமக்கு உணர முடியாது. அப்படி உணர்த்தும் போதுதான் இதுக்காரும் திரோதான ஆற்றலாக திரோதான சக்தியாக இருந்து உலக விடயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நம் சகலவர்க்க ஆன்மாக்களுக்கு இப்ப இந்த திரோதான சக்தி என்பது இறைவனுடைய ஆற்றல் தான், சக்தி தான். அதுதான் இப்ப உதவிக்கிட்டு இருக்கு. இதே ஆற்றல் அருள் ஆற்றலாக உலக போகத்தை உலக விடயத்தை மறைத்து நீக்கி சிவத்தை காண்பித்தார். இப்ப இதுதான் திரோதான சுத்தி, மறைப்பு ஆற்றல் நீங்கி அருள் ஆற்றலாக. அப்ப அந்த அருள் என்பது எதை குறிக்கிறது? இந்த சூரிய ஒளி வந்த போது ஒரு மறைப்பு நீங்குது பாருங்க, இருள் நீங்குது பாருங்க. அப்ப அந்த இருள் நீக்கம் பெற 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 ஒளி என்ன ஒளி? வேதமான ஒரு ஒளி பொருள். அதாவது ஒரு அறை இருட்டா இருக்கு, ஒரு சின்ன டார்ச் லைட் கொண்டு போறோம், ஏகதேசமா தெரியுது அங்க ஏதோ ஒரு பொருள் கிடக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். என்ன பொருள் தெரியல. இப்ப சூரிய ஒளி முழுக்க அந்த அறைக்குள் நிலவிய போது வந்த போது இவ்வளவு நேரம் இந்த ஜாமான தான் தேடி இந்த பொருளைத்தான் தேடி. இப்ப சூரிய ஒளி வந்த மாத்திரத்தில் அந்த பொருள் அங்கே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். இதே போல இந்த கான்செப்ட் அப்படியே எடுத்து உயிருடைய அறிவு பொருள் உயிர், அந்த உயிரிலேயே இன்னொரு பொருள் இருக்கிறது, மேலான ஒரு ஒளிப்பொருள். அறிவு என்றாலே ஒளிதான். ஆனா நம்முடைய அறிவு இந்த உயிரினுடைய அறிவுல மேலான பேரறிவு, முற்ற அறிவு பொருள், அதுதான் சிவம் உள்ள இருக்கு. இந்த சிவம் இருக்கிறது என்பதை உணர ஒட்டாமல் இருள் மலமானது இந்த அறிவை பற்றி கொண்டு, இருள் மலம் பற்றி எதை பற்றி கொண்டிருக்கிறது? தூளமான சிற்றறிவாகிய ஆன்ம அறிவை பற்றி கொண்டிருக்கிறது. அதனால் இறை அருளை சிவத்தை உணர முடியவில்லை. சிவத்தை உணர முடியவில்லை. நாம வச்சுக்கோங்க, சிவத்தை மறைக்காது அனுபவமலம். சிவத்தை மறைச்சிட்டுன்னு சிலர் சொல்லுவாங்க. சிவத்தை அனுபவமலம் பக்கத்திலே வர முடியாது. ஒரு இருள் ஒரு ஒளியின் முன்பு நிற்க முடியுமோ? இது சாதாரண உலகியல்ல எடுத்து பாருங்க. ஒரு இருளானது ஒரு சூரிய ஒளியின் முன்பு நிற்க முடியுமா? ஒரு காலம் நிற்கும். ஆனா தூள அறிவாகிய சிற்றறிவாகிய ஆன்மா அறிவை பற்றி கொண்டிருப்பதால் ஆன்மா தனக்குள் இருக்கும் அரும்பொருளாகிய இறைவனை எம்பெருமானை உணராமல் இருக்கிறது. உணர வேண்டும் என்றால் எது வேண்டும்? அந்த சூரிய ஒளி பட வேண்டும். இந்த உடம்பாகிய டார்ச்லைட் வச்சு பார்க்க முடியாது. அப்ப சூரிய ஒளி, அப்ப சூரிய ஒளி என்பதுதான் அருள், திருவருள். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அப்ப அவன் அருள் என்பது திருவருள் சக்தியாக. அப்ப இந்த திருவருள் சக்தியின் வழியாக சென்றால் சிவத்தை காணலாம், சிவத்தை அனுபவிக்கலாம். எவ்வளவு ஒரு அருமையான கான்செப்ட் பாருங்க. இப்ப இந்த இடத்துல திருப்பள்ளி எழுச்சி என்பது உயிர்களுடைய அறிவு, அதில் பொதித்து கிடக்கும் அந்த சகசமலம், ஆணவ மலம், இருள் மலம், இது நீங்குதல் என்பது அதிகாலை நேரத்திலே நடக்கக்கூடிய சூரிய ஒளி வந்த மாத்திரத்திலே இருள் நீங்குவது போல இறைவனுடைய அருள் வீழ்ச்சி, அருள் சக்தி, சக்தி நிபாதம், இந்த அருள் வீழ்ச்சி பட 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 இங்கே இருள் நீப்பா. இதத்தான் வரிசையா சொல்லியிருக்காங்க. இதுல போன பாடல்ல அருள் இந்திரன் திசை அணியினன் இருள் போய் அகற்றது அப்படின்னு அழகா எடுத்து சொன்னார். இப்ப 3வது பாடல்ல சொல்றார், பூவின பூங்குயில்
அப்ப காலையில நேரத்தை அப்படியே நமக்கு முன்னாடி கண் முன்னாடி படம் போட்டு காமிக்கிறோம். காலையில நேரத்துல என்ன நடக்கும்? நல்ல சின்ன சின்ன பறவைகள் அங்க இருக்கு, குயில் இருக்கு, கோழி இருக்கு. கோழி கூப்பிட்டு சூரியன் வருதா, சூரியன் வந்து கோழி கூப்பிடுதான்னா கூட சொல்லுவாங்க. அத காலையில நேரத்துல கோழி கூப்பிடுப்பாங்க, தூங்குதல் அப்படின்னு. குயில்கள் எல்லாம் சந்தோஷமா, ஏன்னா இவ்வளவு நேரம் இதுக்குள்ள அப்படியே உட்கார்ந்து கிடந்துச்சு, தன்னுடைய இரையை தேடணும். சூரிய ஒளி வந்தோன்னு அவங்களுக்கு சந்தோஷம். இன்னொன்னு, இருளான இந்த நேரத்துல குளிரும் சேர்ந்துரும். சில நேரம், சில மாதங்கள் நல்ல குளிர். அப்ப இருள் நேரத்துல, இரவு நேரத்துல அதிகமான குளிர். அந்த குளிரை தாங்க முடியாம இருக்கும். இந்த சூரிய ஒளி வந்த மாத்திரத்தில் ஒளியாகவும் நல்ல வெளிச்சமும் வந்துடும். இந்த குளிரும் நீங்கும். வெப்பம், அதுல இருந்து வரக்கூடிய வெப்ப ஆற்றல் இந்த குளிர் என்ற துன்பத்தை நீக்கும். அப்ப அறியாமை என்ற இருள், அதனால் வரக்கூடிய நடுக்கம், இது வந்துருக்கும் அது வந்துடும். இன்னைக்கு நம்மளுடைய அறிவு தடிமாற்றமே அதாங்க. அடுத்த நேரம் இது வந்துருமா, அது வந்துருமா, இது கஷ்டப்படுத்திடுமா அப்படின்னு ஒரு தடுமாற்றம், நடுக்கம் இருக்கு பாருங்க. என்றைக்கு இறைவனை உணர்கிறோமோ அன்றைக்கு இந்த நடுக்கம் நமக்கு இருக்காது. இன்னும் இதை மாத்தி சொல்லணும்னா, என்றைக்கு நம்ம இறைவனை முழுமையாக, இறைவன் என்னோட இருக்கான் அப்படின்ற உணர்ந்து நடுக்கத்தை நீக்குகிறோமோ, இறை அருள் முழுமையாக, அதான் சக்தினி பாதம் முழுமை அடைய பெற்ற ஆன்மா இது என்பதை உணர். இப்ப இந்த பாட்டுல அந்த காலையில நேரத்துல நிகழக்கூடிய நிகழ்வுகளை அழகா பட்டியல் போடுறார். பூம்பின பூங்குயில், பூம்பின கோழி, குருகுகள் இயம்பின, இயம்பின சங்கம். இந்த ஒரு 2 வரி, இந்த 2 வரியில அழகா குயில சொல்றாரு. பூங்குயில், அதாவது பொதுவா குயில்லாம் நிறைய பூக்கள் நிறைந்த மரங்கள், அது சோலைகள். அதுல கூட மாஞ்சோலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலையும் அந்த குயில்கள் எல்லாம் அந்த மாமரத்துல ஏராளமா இருக்கக்கூடிய மாமரங்கள் நிறைந்துள்ள சோலைகளில் இருந்து கூவிக்கொண்டிருக்கும் குயில்கள் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. இப்ப இந்த குயிலை சொல்லி, கோழியை சொல்லி, குருகுகள், குருகுகள் என்பது நாரை என்ற ஒரு பறவை வகையை சேர்ந்தது. அடுத்து சங்கம், சங்கம்னா சங்கு, வெண்மையான அழகான சங்கு. அதிகாலை நேரத்திலே இந்த சங்குகள் இயம்புதல், ஊதப்படுதல், இதெல்லாம் அந்த காலத்துல, இன்னைக்கும் கோவில்கள் எல்லாம் இருக்குது. காலையில நேரத்துல, காலையில பூஜையில அதெல்லாம் சங்குகள் ஒலிக்கும். அந்த ஒலித்தல், சப்தம், இதெல்லாம், இது எல்லாமே எதை குறிக்கிறது? சப்த வகைகள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா சப்தம் கொடுக்குது, ஒரே மாதிரி சப்தம் கொடுக்கல. அப்ப இந்த சப்தம் எதை குறிக்கிறது அப்படின்னா, இன்னும் சில மணித்துளிகளில், சில நொடி பொழுதிலே இங்கே சூரியன் எழ இருக்கிறான், எழும்பி மேலே வர இருக்கிறான், ஒளி வெள்ளம் நிறைய போகிறது என்பதை குறிக்கும் நிலைதான் சப்தம். இது நம்ம ஆன்மாக்களோடு வைத்து பார்க்கும் போது நுட்பம். நம்ம அருளாருடைய வாழ்க்கையை வச்சு பார்த்தோம். ஏன்னா நம்மளை வச்சு பார்த்தா தெரியாது, நம்ம அந்த நிலைக்கு வரல, அதனால தெரியல. ஆனா அருளாருடைய வாழ்க்கையை வச்சுக்கோம். கணப்ப நாயனார் எடுத்து, மாணிக்க வாசகர் இவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துட்டா சரிதான். அதாவது மதுரையில இருந்து வர்றாரு, குதிரை வாங்குறதுக்கு வர்றாரு, திருப்பரத்துறை கிட்ட வரும்போது சப்தம் கேட்கிறது, இனிமையான சப்தம் கேட்கிறது. அந்த சப்தத்தை கேட்டு பக்கத்துல இருக்கவங்கிட்ட கேட்கிறேன், ஏதேனும் சப்தம் கேட்குதா? ஒண்ணுமே. ஏன்னா இந்த சப்தம் எங்கே இருந்து வருகிறது? அகம், உள்ளுக்குள்ள இருக்க இறைவன் வெளிப்பட போகிறார், அதை வெளிப்பட்டு குருவாக வரப்போகிறார், அதை உணர்த்துதல். இதே மாதிரி கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு எடுத்துக்கணும். மேல போறார், அது அந்த சோபான முறையில் ஏறாராம், மேல் நோக்கி ஏறாராம். உடம்பெல்லாம் இலகுவாகுதான். உடம்பு இலகுவாக என்ன இருக்கும்? உடம்பு வெயிட் ஏறி 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 வருதுன்னா, அதுவும் மரண காலத்துல பாருங்க, உடம்பு ரொம்ப கிணத்துட்டு பாங்க. இது மாயா காரியம். இது இலகுவானாதான் இறைவன் போகும். அதாவது இந்த மாயை என்னை விட்டு நீக்கியது அப்படின்ற உணர்வு நமக்கு மேலும். இதெல்லாம் இந்த கசகாரியத்துல வர்றதுதான். தத்துவ ரூபமாக, தத்துவ தரிசனமாக, தத்துவ சுத்தியா. அதாவது தத்துவங்கள்லாம் ஜடப்பொருள், மாயையின் காரியம் சேர்க்கப்பட்டிருக்கு. யாருக்கு சேர்க்கப்பட்டிருக்கு? ஆன்மா, உயிருக்கு சேர்க்கப்பட்டிருக்கு.
ஆன்ம ரூபமாக, ஆன்ம தரிசனமா, ஆன்ம சுத்தி. நான் ஒரு பொருள், எனக்கு அறிவெல்லாம் கிடையாது, உணர்த்துறாத உணர் சுட்டறிவு அப்படின்னு நினைச்சா சிவரூபமாக, சிவ தரிசனமா, பிரதா சிவ யோகம், சிவபோகம். இப்படி நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல அழகா அந்த வர்ணனையில அந்த காலை நேரத்தை நமக்கு கண் முன்னாடி கொண்டு வந்து காமிக்கிறார். இன்னும் இருள் விலகவில்லை. இருள் விலகலை அப்படின்னா என்னத்தான், ஒளி இன்னும் வந்து படல. இந்த ஒளி படுறதுக்கு முன்பாக ஒலி சப்தம் வருகிறது. இது யோக நுட்பம். அப்ப மேலான சரியை சரியை யோகம் மூன்றும் சேர்ந்த தவம், தவ முதிர்ச்சிதான் ஞானம். இந்த ஞானம் வருவதற்கு முன்பாக யோக நிலை, யோக நிலையில் வரக்கூடிய சப்தம் ஒலி, இது அக ஒலி. இதைத்தான் அவை பிராட்டி சொல்வா, சீத கடவ செந்தாமரை பூப்பாத சிலம்பு பல இசை பாட, பலவிதமாக. ஏன்னா உயிர்கள் எல்லாம் ஒரே மாதிரி இல்லை. அதனால இங்கை பல பல வகையான பறவைகளை கொண்டு வந்து காமிக்கிறார், அழகா காமிக்கிறார். என்ன முறையில வச்சுட்டாரு பார்ப்போம். அப்படிப்பட்ட அந்த யோக நுட்பமான ஒலி சப்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. யாருக்கு? மணிவாசக புத்தகையா. இவருடைய அனுபவம் தான் இங்க வருது. அவர் வந்த உணர்ந்த அனுபவத்தை அப்படியே வரிகளாகி, வார்த்தைகளாகி, அப்படியே மாணிக்கம் போன்ற வாசகங்களாக்கி திரு வாசகமாக்கிற. அப்ப அந்த நிலையில எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல கூப்பின குயில். குயில் எப்படி இருக்கும்? அதாவது இப்ப சாதாரணமா காலையில நேரம் பார்த்துட்டீங்கன்னா, காலையில வர்றது முதல்ல குயில் வராது, முதல்ல கோழி வரும். முதல்ல என்ன வரும்? அதாவது பொழுது காலையில வருதுன்னு வைங்களேன், ஒரு 5 நாழிகை, நாழிகை நம்ம எல்லாம் தெரிஞ்சோம், ஒரு 22.5 நிமிஷம் அப்படிப்பாங்க. 5 நாழிகைக்கு முன்னாடியே கோழி, கோழி கூப்பிட எந்திரிச்சிடணும்பாங்க, கோழி கூப்பிட எந்திரிச்சிடணும். அப்ப அந்த பொழுது புலர்வதற்கு 5 நாழிகைக்கு முன்பாக முதல்ல கூவுறது எது அப்படின்னா கோழிதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளிச்சம் வந்த பிறகு குயில்லாம், கொஞ்சம் லேசா ஒரு 2-3 கற்றை வரும்போது குயில் அப்படி சப்தம் கொடுத்து இனிமையா பாட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த குருகு நரைன்ற பறவைகள் அதெல்லாம் பயங்கரமா ஒரு சப்தம் கொடுக்கும். இதுக்கு இனிமையான சப்தம் கொடுக்கும், பயங்கரமா சப்தம். அது அந்த நல்ல வெளிச்சம் வந்த பிறகுதான் அது கொடுக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு 6 மணி, 6:30 அந்த காலையில ஒரு திருப்பள்ளி எழுச்சி நடக்கும் போது சங்கம் என்ற அந்த சங்கு, வெண்மையான சங்கு, இனிமையான நாதத்தை எழுப்பும். அப்ப பாருங்க, யோசிச்சு பாருங்க, இப்படி சொல்லணும். ஆனா அவரு சொல்றது அப்ப அப்ப இவர் சொல்றது பாருங்க, எப்படி சொல்றாரு பாருங்க. முதல்ல பூவின பூக்குயில் தண்டு, பூவின குயில் அப்படிங்கிறார். முதல்ல எதை சொல்றாரு? கோழியை சொல்லல, குயிலை சொல்கிறார். ஒரு நிமிஷம். சிற்றம்பலம். முதல்ல எதை சொல்றாரு? பூவிட பூ. அப்ப அவருக்கு தெரியாதா? நன்றாக தெரிந்துதான் சொல்கிறார். பூவின சிற்றம்பலம். முதல்ல அவருக்கு தெரியாதா? நன்றாக தெரியும். ஆனால் அவர் சொல்லும் பாங்கு என்ன? அதைத்தான் நம்ம யோசிக்கணும். பூவின பூ குயில்ங்கிற, குயில் எப்படி இருக்கும்? கரு 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 கரு. அதனுடைய குரல் தான் இனிமையா இருக்கும். குரல் இனிமையான சப்தம் எடுத்து பாடும். ஆனா அதனுடைய ஒரு நிறம் கருமை. அதனால முதல்ல எதை சொல்றாரு அப்படின்னா, இந்த கருமை நிறம் உடைய வானம், ஆகாயம். அப்ப அந்த நிறத்தை காமிக்கிறார் இந்த இடத்துல. அந்த நிறம் என்பது எதை குறிக்கிறது? இருள் மலம், அப்படியே செறிந்து இருக்கும் நிலை, ஆணவமலத்தோடு கூடிய அந்த செறிந்த நிலை, அத சொல்ற.
அப்ப இன்னும் விலக ஆரம்பிக்கல இந்த நிலையில். இப்ப நல்ல அந்த ஒரு பக்குவ நிலை வரும்போது இப்போ கருமையான இருளோடு கூடிய இந்த சகலவர்க்க ஆன்மா, ஆனால் கொஞ்சம் பக்குவம் வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் வர ஆரம்பிக்குது. அதனாலதானே இந்த குயில் கூவ ஆரம்பிக்குது, சப்தத்தை எழுப்புகிறது. அதனால முதல்ல எதை சொன்னார் அப்படின்னா, கருமை நிறம் கலந்த அந்த குயில். ஆனா இப்ப இருள் விலகக்கூடிய நேரம் வந்துட்டு, அதனால இந்த அருமையான சப்தத்தை எழுப்புகிறது. பூவின அந்த குயில் எப்படி இனிமையான குரல் எடுத்து, பூங்குயில், அழகான அந்த பூங்குயில் இப்ப கூவ ஆரம்பிக்குது. அடுத்த ரெண்டாவது சொல்றாரு, இப்போ கோழி கோழி எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்சம் சிகப்பு, கொஞ்சம் கருப்பு, கொஞ்சம் வெள்ளை எல்லாம் சேர்ந்து இருக்கும். செம்மை நிறம் கொஞ்சம் கலந்திருக்கும், செம்மை நிறம் லேசா கலந்து கருப்பு சேர்ந்து இருக்கும். இப்ப அடுத்த கட்ட ஸ்டேஜ் நீங்க காலையில நேரத்தை இதை வச்சுக்கோங்க, ஈஸியா புரியும். முதல்ல கருகருன்னு இருக்கு, 5 மணிக்கு கருகருன்னு இருக்கும். இப்போ இந்த நேரம் பாருங்க, ஒரு 5:30 மணி 5:45 ஆயிட்டா லேசா ஒரு சிகப்பு, அதாவது பேண்டா கலர்ல, ஆரஞ்சு கலர்ல, அப்புறம் ஒரு எல்லோ, அப்புறம் ஒரு ஒயிட் எல்லாம் சேர்ந்துருக்கு பாருங்க. அந்த நிறம் இப்ப ஒரு சேவல் அல்லது கோழி எப்படி இருக்கும், இந்த கலர், அதாவது கருமையும் செம்மையும் வெண்மையும் கலந்ததான ஒரு நிறம். அப்ப இந்த ஆன்மா பக்குவ நிலையில் கொஞ்சம் தேறி வருகிறது. அப்ப தேறி வந்த நிலையிலே கோழி. அப்ப அந்த கோழி இரண்டாவது சொல்றார். முதல் நிலையில குயில சொன்னார், கூவின பூங்குயில், கூவின கோழி. அடுத்து மூணாவது எதை சொல்றாரு, குருகுகள். குருகு என்பது நாரை. இந்த நாரை என்பது சப்தம் பெருத்த குரல் எடுக்கும். இந்த குயில் மென்மையான ஒரு குரல், மென்மையான குரல். இந்த குரலையும் நீங்க வச்சுக்கிட்டே வாங்க, ஏன்னா இதுல குரலையும் சேர்த்து சொல்றார். குரல் என்பதுதானே நாதம், இந்த நாதம் என்பதுதானே பதிவு, சிவம், ஒளி, பதிவு. அதாவது இந்த சத்தினி பாதம் வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு எந்த நிலையில் பதிவு வருது, அந்த நாதத்தையும் சேர்த்து கொண்டு வாங்க. அப்ப முதல் நிலையில குயில், இனிமையான குரல் எடுத்த குயில், அது ரொம்ப எல்லாம் சப்தம் பண்ணாது. அடுத்து கோழி, இது கொஞ்சம் கரண்டு முரடாக, சப்தமும் ஓங்காரமாக, அப்படியே அழகா. இத கூட நமக்கு முருகப்பெருமானோட வச்சு பார்க்கணும். கையில கொடி ஏந்தி இருக்கிறார், என்ன கொடி, சேவல் கொடி. அந்த சேவல் கொடி அவர் கையில இப்படி இருக்கும்போது, இது மயில் மேல உட்கார்ந்து இருப்பாரு, ஆனா சேவல் கொடிய அப்படியே அவர்களுடைய தலைக்கு மேல இந்த இடத்துல நிற்கும். அதுல அந்த சேவல் எப்படி கூவுதான், கொக்கு, அற, கோ, கொக்கரக்கோ, அது கூவுறது கொக்கரக்கோ தான். கொக்கு, அற, கோ அப்படிம்பாங்க. கொக்கு என்றால் இருள். இதோ ஞான சூரியன், ஞான பானுவாகிய முருகப்பெருமான் எழுந்து வரப்போகிறான், இதோ இருள் விலக இருக்கிறது, நீங்களும் எழுந்து கொள்ளுங்கள். கொக்கு என்றால் இருள், அற என்றால் நீங்குதல். இந்த இருள் நீக்கம் பெரும் வண்ணமாக ஞான கோ என்றால் அரசன், இந்த அரசன், ஒளி வெள்ளமான அரசன், இந்த முருகப்பெருமான் இதோ எழுந்து வருகிறார், ஞான பானுவாக வருகிறார், நீங்களும் எழுந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு அறை கூவல் விடுக்குமா. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு தத்துவத்தை நம்முடைய இந்து மதத்துல வச்சிருக்காங்கன்றத நாம முதல்ல புரியும். இப்ப இது அழகா இதுல சொல்றார். முதல்ல கூவின பூங்குயில், கூவின கோழி. அடுத்து சொல்றார், இந்த கோழி ஒரு சப்தம் கொடுக்கும், அது ஒரு வெண்மையும் கருமையும் செம்மையுமாக கலந்து இருக்கும். அடுத்து வர்ற ஒரு பறவை என்ன இருக்கு, குறுக்குகள். இது நாரை அப்படின்னு. நம்ம ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகத்திலையும் கூட ரொம்ப தோணிபுரத்துல ஒரு அகத்துறை பாடல்ல வன் தரங்க புனல் கமல அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பதிகத்துல அழகா சொல்றார், எரிசுரவம் கழி காணல் இளம் குறுகே, இளம் குறுகே அப்படின்பார். அந்த குறுக பார்த்து சொல்றார். ஏன் இந்த குறுக பார்த்து சொல்ற, முதல்ல வண்ட தூது ஒவ்வொன்றையும் தூது ஒவ்வொன்றையா தூது விடுறார்.
நான் இப்படி பசல நோயில இருக்கிறேன், போய் சாமிகிட்ட போய் சொல்லுப்பா, தோணிபுரத்துல இருக்க அந்த சாமிகிட்ட போய் சொல்லு, என்னுடைய நிலைமையை சொல்லுப்பாரு. அப்பதான் முதல்ல வண்டை சொன்ன, அந்த வண்டு என்ன சத்தம் கொடுத்துரும், இந்த குறுகுனா நல்ல சத்தம் கொடுக்கும், அதனால அந்த குறுகு அனுப்புனாராம். இப்ப இங்கேயும் 3வது நிலையில குறுகு வருது. 3வது நிலை என்பது கொஞ்சம் நன்றாக வெண்மை, இந்த குறுகு என்பது நிறைய வெண்மை, லேசா சாம்பல், நிறைய வெண்மை, கொஞ்சமா சாம்பல் நிறம் கலந்தது நிறம். அடுத்து குரல், சப்தம். அந்த சப்தம் அப்படியே ஒரு இது எழுப்புற மாதிரி, அதாவது பேரியை முரசு எழுப்பியது போல நல்ல ஒரு சப்தத்தை எழுப்ப குறுகு நாரை என்ற இந்த பறவை. அது போல இங்கே குறுகுகள், அருமையா அடுத்த வார்த்தை சொல்ற, குறுகுகள் இயம்பின. இயம்புதல், முதல்ல கூவினேன்னு சொன்னார், இப்போ இயம்புதல் அப்படின்னா சப்தம், பெரும் சப்தம் எடுத்து அங்கே இயம்புதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை போடுறார். அடுத்து சொல்றாரு, இது கொஞ்சம் சாம்பல் நிறம் அஷ்கலா சேர்ந்துருக்குன்னு தானே பார்த்தோம். அடுத்து வர்றது சங்கம். சங்கம் என்றால் சங்கு, வேட்பை. ஒரு நிமிஷம். திருச்சிற்றம்பலம். இப்ப இந்த குறுக்குகள் என்பது வெண்மை நிறமும் சாம்பல் நிறமும் கலந்ததாக இருக்கக்கூடிய ஒரு பறவையாக இருக்கிறது. பெரும் குரல் எடுத்த பறவையாக இருக்கிறது. அடுத்ததாக வரக்கூடிய வெண் சங்கு, முழுமையான வெண்மை. இப்ப நல்ல சூரியன் தகதகன் வந்துட்டு 6 மணி 6:30 வச்சுக்கோங்களேன், தகதகன் வந்துட்டு ஆகாயம் முழுக்க அப்படியே வெண்மை நிறம் பரவி விட்டது. இப்ப சங்குல இருந்து வரக்கூடிய நாதம் எப்படி வரும் பாருங்க, ஓங்காரம் எடுத்து வரும். ஓம் என்ற பிரணவநாதம் வெளிப்படும். அப்ப அந்த சப்தத்தை எவ்வளவு அழகா நமக்கு வரிசையா கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. எவ்வளவு ஒரு அழகான வரிசையில இந்த மாடல்ல வச்சிருக்கிறார் அப்படின்னா, ஆன்மாக்களின் பரிபக்குவம், பரிபாகம் எய்திய இந்த ஆன்மா அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருவது போல கூவின பூங்குயில், குவின கொழி, குறுகுகள் எம்பின, இயம்பின சங்கம். இங்கே சங்கம் என்பது சங்குகளையும் குறிக்கும், சங்கம் என்பது அடியவர் கூட்டத்தையும் குறிக்கும், அடியவர்களோடு சேரும் நிலையையும் குறிக்கும். அப்ப இயம்பின, அப்ப இயம்புதல், அந்த ஒலித்தல் சப்தம். இந்த சப்தம் எப்படி இருக்கிறது, ஓங்கார நாதமாக, பிரணவ நாதமாக. இங்கே அடியவர்கள் கூடினால் திருமுறை இன்னிசையாக, வேதங்களாக அங்கே அருமையாக வெளிப்படும். அப்ப நல்ல ஒரு பரிபக்குவ நிலை, சப்தத்தோடு கூடிய பரிபக்குவ நிலை. அந்த சங்கம் அடியவர்கள் உடம்பெல்லாம் திருநீற்று பூச்சி வெண்மை நிறம் கொண்டவர்களாக இனிமையான குரலோடு பன்னிசை பாடல்கள் பாடுதல். இந்த 2 வரியில அருமையாக நம்முடைய உயிர் அது இவ்வளவு நாள் இருள் மலத்தோடு கூடியிருந்தது. இறைவன் எம்பெருமான் அவனுடைய அருள், அந்த முதல்ல இருந்த திரோதான ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி அருள் ஆற்றலாக, அந்த அருள் வீழ்ச்சி, இதான் சக்தி நிபாதம். அந்த அருள் வீழ்ச்சி, அந்த அருள் வீழ்ச்சி வர 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 இருள் நீக்கமும் மொழி பெறுதலும் மேலான பக்குவ நிலை அடைதலுமாக அருமையாக காட்சி. அந்த காட்சியை நம்முடைய கண் முன்னால கொண்டு வந்து நிறுத்துகிறார்
மணிவாசக பெருந்தகையார். இப்ப அடுத்த வரி சொல்ற பாருங்க, இப்படி ஒரு பரிபாகம் பெற்ற அந்த ஆன்மாவுக்கு எப்படி அடுத்த காட்சி எப்படி இருக்குன்றத கொண்டு வர்றார். ஓவின தாரகை. தாரகை என்றால் நட்சத்திர கூட்டங்கள். இப்ப இந்த ஆகாயத்தையே தான் வைக்கிறாரு அழகா. அப்ப அந்த ஆகாயத்துல இரவு முழுக்க எது இருந்தது? நட்சத்திர கூட்டங்கள் இருந்தது. அழகா மின்னி கொண்டு இருக்கிறது. அழகா மின்னிக் கொண்டு அந்த இருள் செறிந்து இருந்ததால் அந்த மின்னுதல் அழகாக தெரிந்தது. இப்ப இருள் விலகியதால் இந்த மின்னிக் கொண்டு இருந்த அந்த தாரகைகள், அதாவது விண்மீன்கள் அத்தனையுடைய ஒளியெல்லாம் கொண்டு அது நீங்கி முழுக்க போயிட்டா. அங்கதான் இருக்கு, அங்கதான் இருக்கு, வண்ணத்துலதான் இருக்கு. ஆனா புலப்பட்டு தெரியவில்லை. புலப்பட்டு இதே போலதான் நீங்க இந்த கான்செப்ட் அப்படியே வச்சுட்டீங்கன்னா, அப்ப மல நீக்கம் என்றால் மலம் எங்கேயும் போயிடல, அடங்கி நிற்றல். ஒளியின் முன்பாக அடங்கி நிற்றல். அப்ப ஒளி என்பது இறைவனுடைய அருள் ஆற்றல். அந்த அருள் ஆற்றல் முன்பாக இந்த மல சக்தியானது அடங்கி தன் சக்தி, தன் வலினா அது காரியப்பட்டு வராது. அவ்வளவு காரியப்படுதல். இப்ப ஆணவ மலம் இருக்கு, அதனுடைய காரியம் அதுல 7 காரியமும் சொல்றாங்க, அதுல 8 காரியம் சொல்லியிருக்காரு. வேற ஒண்ணும் இல்ல, கோபம், பொறாமை, இது மதம், ஆச்சரியம், இதெல்லாம் தான் காரியம். அது காரியப்பட்டு வராது. ஆணவ மலம் காரியப்பட்டு வராது. அப்புறம் மாயை, இது ஆணவ மலத்துடைய காரியம், மாயையின் காரியம், கண்மத்தின் காரியம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வருது. அப்ப இந்த காரியம்லாம் காரியப்பட்டு வராது. அப்போ இதனுடைய ஒளி குன்றி அப்படி அடங்கி நிற்றல். இந்த அருளாற்றலின் முன்பாக, இறைவனுடைய அந்த சக்தியின் முன்பாக இது தன்னுடைய வலி அடங்கி, அதுதான் இங்க ஓவின தாரகை. ஓவுதல் என்றால் அப்படியே அடங்கி நிற்றல், மறைந்து நிற்றல். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து. ஒளி ஒளி உதயத்து. நல்ல ஒரு அருமையான 2 வார்த்தையாக அங்க சொல்றாங்க. முதல்ல ஒரு ஒளி, அப்புறம் ஒளி உதயம் என்பதாக. இந்த இறைவன் எம்பெருமான் எங்கு இருக்கிறான் அப்படின்னா, உயிர்களாகிய அறிவு. அந்த உயிர் அறிவு இதுகாறு மறைக்கப்பட்டு இருந்தது. எப்படி ஒரு ஆகாயமானது இருள் சூழ்ந்து இருந்ததோ அது போல இந்த ஒளி மறைக்கப்பட்டு இருந்தது. இந்த ஒளிக்குள் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒளியாக இருக்கும் இறைவன் இப்போது மல நீக்கம் நிகழ 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 இந்த ஒளியுடைய அந்த இறைவன் பேரொளி பிழம்பான இறைவன், ஒளியை உடைய ஒளியாளன், ஒளியை உடைய ஒளி, அதாவது பேரொளி பிழம்பு. இந்த ஒளி ஒளி உதயத்து. அப்படியே உதயம் என்றால் அங்கிருந்து எழுப்புதல். இதுகாறு அங்கதான் இருக்கு, நமக்கு தெரியல. இந்த இருள் மலத்தினால் அறியாமல், அதனாலதான் ஆணவத்துக்கு அறியாமை என்ற ஒரு சொல்லில முடிச்சுவார். அறியாமையினால் அந்த இறைவனை, ஒளியான இறைவனை நாம் உணராமல். இப்ப இந்த ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. ஒருப்படுதல், திரண்டு ஒருங்கே வெளிப்படுதல் தான் ஒருப்படுதல். அதான் ஒரு நிலை. இந்த ஒரு நிலைன்றது சாதாரணமானது இல்லை. எல்லாத்துக்கும் வர்றதுன்றது சாமி என்னைக்கு யாருக்கு கூட்டி வச்சாங்களோ அவங்களுக்கு வரும். ஒருப்பட்டு என்றால் ஒருங்கி திரண்டு எழுந்து வருதல். ஒருப்படுகின்றது. அந்த ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. விருப்பொடு, அது எப்படி வருதா? அப்படியே ரொம்ப விருப்பத்தோடு, எல்லாருக்கும் விருப்பத்தோடு. இந்த காதல், அந்த இறைவனுடைய பேரன்பு இதுலதான் தெரியும். எல்லார்ட்டையும் விருப்பத்தோடு அங்கே வெளிப்பட்டு சொல்றார். இத நம்ம மணிவாசகரே சொல்றார். யாரு அப்படின்னா, எலும்புகளை எல்லாம் ஜாமி அணிகலனாக கொண்ட, எப்படி போட எலும்பு மாலைய கழுத்துல போடும்போது அவருக்கு என்ன சந்தோஷம்,
கங்காளன் தோள் மேலே காதலித்தான் காணி. தோள் மேல அந்த மாலையை போட்டாருன்னு சொல்லல, காதலித்தான், விருப்பமோடு ஏற்றுக்கொண்டார். இந்த ஏன் விருப்பம் அப்படின்னா, உயிர்களாகிய நமக்குதான் விருப்பு வெறுப்பு ரெண்டு மாறி மாறி. ஆனா இறைவனுக்கு என்றும் ஒரு தன்மை, எல்லா உயிர்களின் மீதும் ஒரு தன்மை கொண்ட விருப்பு. இந்த உயிர்கள் கிடைத்தேற வேண்டும், இந்த உயிர்கள் கிடை என்ற ஒரே விருப்பம், இச்சை. இறைவனுக்கு இச்சை உண்டோ? உண்டு. அந்த இச்சை எப்படிப்பட்டது? ஒரே மாதிரியான இச்சை. எல்லா உயிர்களும் பக்குவப்பட வேண்டும். அதனாலதான் நமக்கு துறப்போர் தொகைன்றாங்க. இவங்க பக்குவப்பட்டுட்டாங்க போயிட்டாங்க, நம்ம போக முடியுமான்னா முடியும். எப்போ என்னுடைய திருவருள் என்றைக்கு நமக்கு கூடுகிறதோ அன்றைக்கு முடியும். அது சாமி உள்ளதானே இருக்கிறான். இருந்ததுனால நமக்கு தெரியும் எப்ப வர்ற இந்த உயிர் எப்ப பக்குவப்படுதோ அப்ப நமக்கு இவ்வளவு ப்ராசஸ் இப்ப சொன்னது பூரா நமக்கு வரும். என்னைக்கு வருதோ இறைவனுடைய அருள் கடாட்சம், அருள் பார்வை, சக்தி நிபாதம் நமக்குள் வந்தது என்று நாம் உணர்ந்து கொள்ள. அப்ப ஒருப்படுகிறது விருப்போடு, ரொம்ப காதலாக, அதான் வந்து உயிர்களோடு அழி கூர்ந்து நின்ற நிலை. இந்த மேலான நிலையை நாம முதல்ல உணர்ந்துக்கணும். சாமி எவ்வளவு விருப்பமோட வந்து நம்மை ஆட்கொள்ளுகிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளணும். விருப்போடு நமக்கு எதை தருகிறார்? அடுத்த கேள்வி, எதை தருகிறார்? இறைவன் விருப்பமோட வர்றான் என்ன கேட்டான், அவன் எதை தருகிறான்னா, தேவ நற்செவி கடல் தாளினை காட்டாய். தேவ நல் செவி, தேவ எல்லா தேவர்களுக்கெல்லாம் தேவனாக, தலைவனாக, மேலானவனாக இருக்கக்கூடிய இறைவன் எம்பெருமான். அதான் தேவனாக எல்லா தேவர்களுக்கும் தலைவன், மகாதேவர் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்னா, இறைவன் ஒருவனே. நம்முடைய சிவ ஆகமங்கள் மிக தெளிவாக இந்த இறைவன் சிவமே என்பதை மிக தெளிவாக. அப்ப மற்றவர்கள் எல்லாம் பசுக்களே. ஆனா பசுக்களில் பரிபாகம் உற்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் இந்த தேவன். இப்படிப்பட்ட தேவன் ஒளி உடையவன். அந்த ஒளி தரக்கூடிய பொருள்களுக்கெல்லாம் பேரொளி பிழம்பாக இருக்கக்கூடியவன். அதனால் தேவ இப்ப சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கிறது, அது ஒளி தரும் பொருள் தான். ஆனால் சூரிய சந்திரன் ஜடப்பொருள், தானாக ஒளிராது. இந்த பொருள்களுக்கெல்லாம் ஒளி தரும் பொருளுக்கு ஒளியாக, உள் ஒளியாக இருந்து அதை ஒளிரச் செய்பவன். அதனால் இவன் தேவன் என்பதாக. அப்ப இது இறைவனுடைய சொரூப லட்சணம் என்று சொல்லக்கூடியது. தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய இறைவன் இப்ப எங்க வாழ அப்படின்னா, உயிர்களாகிய நமக்காக இறங்கி வர்றான், உருவாக வர்றான். தேவ நற்செவி கடல் தாளினை காட்டாய். அப்ப இறைவனுடைய திருத்தாள், செவி கடல் தாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த தாள் என்றாலே இறைவனுடைய திருவடி, கடல் என்றால் ஆண்கள் அணியக்கூடிய ஒரு ஆபரணம். இங்க கடல் என்பது இறைவனுடைய திருவடிக்கு ஆகி வந்திருக்கிறது, தானியாக பெயராக இங்கே சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இங்கே செவி கடல் தாளினை காட்டாய் என்பதாக அந்த திருவடி தரிசனம். அப்ப மேலான பரம்பொருள் சொரூப லக்கணத்தில் மேலாக இருக்கும் இந்த பரம்பொருள் இறங்கி வந்து திருவடி தரிசனம் காட்ட, அவனாக காட்டவில்லை என்றால் நாம அனுபவிக்க முடியாது. ஆமா போய் பார்க்க முடியாது. முதல்ல அகனாச்சு ஆமா போய் பார்த்துடலாமான்னா பார்க்க முடியாது. பார்க்க முடியாததற்கு காரணம் சுதந்திர அறிவு என்பது ஆன்மாக்களுக்கு கிடையாது. எந்த ஒன்றை உலக விடயங்களையே நாம் பார்ப்பதற்கு நமக்கு சுதந்திரம் இறைவன் காட்டினால் அன்றி நாம் காண முடியாது. அப்ப இந்த உலக பொருளுக்கே அப்படி இருந்தா, அப்ப இறைவனுடைய மேலான அந்த நிலை
அதை நாம எப்படி அனுமதிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த இடத்துல காட்டாய் காட்டாய் நீயா வந்து எனக்கு காட்டலைன்னா நானா பார்க்க முடியும். அப்ப சாமி எப்ப நமக்கு காமிப்ப? நம்முடைய பக்குவம் உணர்ந்து அறிந்து எப்ப காட்டணுமோ அப்ப. அப்ப இறைவன் நமக்கு நம்மோடு உடனே இருக்கிறான், வெளியே இருந்தாலும் பார்க்க முடியாது. அப்ப உயிர்க்கு உயிராக இருக்கும் இறைவன் உயிரின் பக்குவம் உணர்ந்து அந்த உயிர்களுக்கு தானாக தரும் இறைவன், தன்னையே தரும் இறைவன். இதற்கு முந்தியார் ரொம்ப அழகா சொல்லுது, அகலமாயாரும் அறிவதீத பொருள் சகலமாய் வந்தது பெற சகலம் என்றால் உருவம் கொண்டு. உருவம் கொண்டு வரலைனாலும் நமக்கு தெரியாது. அப்ப அகலமான அந்த பெரு வியாபகமான அந்த பொருள் சகலமான நிலையிலே வந்து அதாக காட்டவில்லை என்றால் நாம் உணர முடியும். தேவன செவி கடல் தாளினை காட்டாய். எங்க இது எந்த இடம் அப்படின்னா திரு பெருந்துறை சிவபெருமானே. இப்பேற்பட்ட எல்லா இடங்கள்லையும் நிறைந்திருக்கும் பெரு வியாபகமான இந்த இறைவன் இங்கே இவருக்கு காட்சி தந்த இடம் திருப்பெரும் துறை, பெரும் துறை. அந்த பெரும் துறை என்பது ஆன்மாக்களாகிய நாம் இறைவனை அடைவதற்கு உரிய துறை. அது பெரும் துறையாக திருவோடு கூடி நாம் அனுபவிக்கும் அந்த துறை. அதனால திருப்பெரும் துறையாக அந்த திருப்பெரும் துறையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானாக திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே என்று அழகாக அங்கே தனக்கு காட்சி தந்த இறைவனை எடுத்து காமிக்கிறார், நமக்கு காமிக்கிறார். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவு அறியாய். அடுத்த வார்த்தை போடுறேன், யாவரும் அறிவு அறியாய் எமக்கு எளியாய். அப்ப யாராலையும் அறிய முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டார். போட்டுட்டு அப்ப யாராலையும் அறிய முடியாது, விடு கவலைய, யாரையெல்லாம் அறிய முடியாது அப்படின்னு நம்ம உட்கார்ந்துடலாம். ஆனா அடுத்த வார்த்தை சொல்றார், எமக்கு எளியா. வெளிவந்தவன நீ காட்சி தந்துட்டீங்க, அவர் தந்தார் இல்லையா? எமக்கு எளியாய் அப்படி இது நல்லா இருக்குல்ல, எமக்கு எளியாய் வெளிவந்த பிராணா காட்சி தந்திருக்காரு. அப்ப இவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க தோணுது இல்லையா? அப்ப யாவரும் அறிவறியான்னு ஏன் சொன்னா, யாவரும் என்ற ஒரு வார்த்தை உயிர்கள் பல பல, ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் உள்ள உயிர்கள், 6 அறிவிலேயே பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள், சகல வர்க்க ஆன்மா, 3 வகை உயிர்கள். அதுல சகல வர்க்கம், பிரளயாகலர், விஞ்ஞான கலர், அப்புறம் அதுலயும் மேலான தேவ வர்க்கம், அப்புறம் இன்னும் நல்லா அந்த உயிர்களையே பக்குவம் பெற்ற முனிவர்கள், இருடிகள், எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க, சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், எவ்வளவு கேட்டகரி இருக்கிறாங்க. அதான் யாவரும் ஒரு அறிவுல இருந்து 6 அறிவு, அதுக்கு மேலான தேவர்கள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள், இப்படி எத்தனை கேட்டகரி. யாவரும் இவங்கெல்லாம் இப்ப தேவர்களால் அறிய முடியுமா முடியாதுன்றதுதான் ஞான சம்பந்த பெருமான் ஒவ்வொரு பதிகத்திலையும் வச்சார். திருமாலும் பிரம்மனால அறிய முடியாதுன்னு வச்சார். ஏன்னா அவங்க சகல வர்க்கம் ஆன்மாக்கள்லயே நல்ல ஒரு பக்குவம் பெற்ற ஆன்மாக்கள். இன்னும் சொல்லப்போனா தேவ நிலைக்கு உயர்த்தப்பட்டவர்கள், படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மாவாக, காத்தல் தொழில் செய்யக்கூடிய திருமாலம். அப்ப எவ்வளவு தவம் பண்ணியிருப்பாங்கப்பா, உங்களாலேயே பார்க்க முடியும். அப்ப யாவரும் அறிவறியா என்றார். அப்ப அவங்களாலேயும் பார்க்க முடியல அப்படின்ற ஒரு நிலை எதனால் வந்தது என்றால் இந்த ஆணவ மல மறைப்பு. இதை கொண்டு வர்றார் முதல்ல. மற்ற ஆணவ மலப்போடு மறைப்போடு கூடி இருப்பவர்களுக்கு அதான இருள். இங்க என்ன சொல்லப்பட்டது, திருப்பள்ளி அடிச்சுதானே. அப்ப இருளோடு இருக்கும்போது நம்ம எந்த பொருளையும் எதையும் காண முடியாது. இருள் கூடி இருக்கும்போது ஒளிப்படும், வெளிப்பட்டு வந்து தெரிய போதா. இப்ப நம்ம எல்லா பொருளையும், இங்க இருக்கிற பொருளை எல்லாம் பார்க்கிறோம். அப்ப யாவரும் இருள் மலத்தோடு கூடிய ஆன்மாக்கள், பக்குவம் பெறாத ஆன்மாக்கள், மலச்சார்பு உடைய ஆன்மாக்கள் உண்மை அறிய முடியுமா? உண்மையும் அறிய முடியாது, எம்மையும் அறிய. தன்னை அறிந்தவன் தலைவனை அறிவான், தலைவனை அறிந்தவன் தன்னை அறிவான். அது மாதிரி யாவரும் அறிவறியாய். ஆனால் இங்க என்ன சொன்னார் அடுத்து, எமக்கு. எமக்கு என்றால் எம் போன்ற பக்குவம் உடையவர்களுக்கு, பரிபாகம் உற்றவர்களுக்கு, மல பரிபாகம்.
இந்த மலபரிபாகம் தான் சத்தினி பாதத்திற்கு. மலபரிபாகம், சத்தினி பாதம், அப்படியே அருள் வீழ்ச்சி, இதெல்லாம் அட் அ டைம்ல நடக்கக்கூடியது. அவ எமக்கு என்ற வார்த்தையிலே பரிபாகமுற்ற ஆன்மாக்கள். இந்த இடத்துல வானம் இதுகாரும் இருளில் மூழ்கிகின்றது. இப்போது அதிகாலை நேரம். அந்த அதிகாலை நேரத்திலையும் ஒரு 6 மணியை நெருங்கிட்டு இப்போ இந்த இடத்துல வெளிப்பட்ட இதுகாறு வெளிக்காம இருக்கு. இப்ப நன்றாக ஆகாயம் வெளிப்பட்டு தெரியக்கூடியதாக எமக்கு எளியாய் எம் பெருமான். அடுத்த வார்த்தையை இன்னொரு சொல்றாரு, எம் பெருமான் என்று சொல்றார். எங்களுடைய பெருமான், தலைவன். அப்ப எம் என்றால் ஆன்மாக்கள், ஆன்மாக்களின் தலைவனாக இருக்கும் இறைவன். இந்த ஆன்மாக்களுடைய தலைவன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஞாபகம் வரணும். உயிர்கள், உயிர்கள் என்றுமே அடிமை. இதை நம்ம அருளாளருடைய வாக்கின் மூலமாக எடுக்கணும். விழா அடிமை உமக்கே. அப்பர் பெருமானும் நீ ஆண்டான் அடிமை தாச மார்க்கத்தை கொண்டு வந்தார். ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னா, உயிர்கள் இந்த ஒன்றையும் அறியாத கேவல நிலையில் இருந்த போது கருணை கொண்டு இறைவன் எம்பெருமான் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்த முதல் உடல். அந்த முதல் உடல் அப்ப முதல்ல உடல் கிடைத்தது அப்படின்னா யார் கொடுத்த உடல்? இந்த உடலை கொடுத்ததுக்கு நம்ம தந்தை அப்படி, என்னுடைய தந்தை அப்படி. அப்ப நம்ம உயிர்களாய் எல்லாருக்கும் முதல் உடல் கொடுத்தவன் இறைவன் என்பர். அதான் எம் பெருமான். உயிர்களாகிய எங்களுக்கு பக்குவ நிலை அடைய வேண்டும் என்ற கருணையினால் எல்லா உயிர்களுக்கும் ஒரே போல உடல் முதல்ல கொடுத்த அந்த பெருமான் தலைவன். அந்த தலைவன் மான் என்றால் இங்கே மாயா தத்துவ கூட்டங்களை கொடுத்த அந்த இறைவன். மாயையினுடைய காரியத்தை தான் சேர்க்கிறார். மாயையின் காரியங்கள் தான் சேர்க்கப்படுது உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக அடுத்த உடல் முதல்ல காரணம் சரீரம், அப்புறம் அதன் மூலமாக வந்த அந்த துளசி. அப்படி முதல்ல வந்த கொடுத்ததால் இவன் எம் பெருமான், என்னுடைய உயிருக்கு தலைவனாக இருப்பவன் என்பதை அழகாக சொல்லி எம்பெருமான் பள்ளி எழுந்தார். நீ எழுந்து வர வேண்டும். அப்ப நீ எழுந்து வர வேண்டாம். இதுகாரு உயிருக்கு உயிரா உள்ள உட்கார்ந்துருக்க. எனக்கு அந்த இருள் மறைப்பினால் ஒண்ணுமே தெரியல. இப்ப இந்த இருள் மறைப்பு, இருள் மலம் நீங்க வேண்டும் என்றால் அதற்காக நீ கொடுத்த அந்த முதல் உடல், அதை கொண்டு வெறுப்பு அதனால் வந்த வினைகள், அந்த வினைக்கு ஈடாக வந்த அடுத்த உடல், அந்த உடலை கொண்டு மீண்டும் மீண்டும் உன்னை துதித்து வணங்கி போற்றி புகழ்ந்து பரவி அதனால் உன்னை உணர்ந்து அப்படி உணர்ந்து வர 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 ஒரு பரிபாகம், பக்குவம் எய்திய நிலை. அந்த பக்குவம் எய்திய நிலையிலே இறைவன் எம்பெருமானே உன்னுடைய அருள் வீழ்ச்சி என்பதுதான் இங்கே திரோதான சுத்தி. திரோதானம் என்பது மறைப்பு ஆற்றல் நீங்குதல். அப்படியே மறைப்பு ஆற்றல் நீங்கி அருள் வீழ்ச்சி வர 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 இருள் மலம் நீங்குதல் என்ற அழகாக திரோதான சுத்தியாக இந்த பாடல் அமைக்கப்பட்டது. பள்ளி எழுந்து அருளாயே, எழுவது மட்டுமல்ல அருளையும் புரிய வேண்டும். ஏன்னா சூரியன் என்பது ஒளி பொருளாகவும் வெப்பம் கொடுக்கும் பொருளாகவும், ஒளி என்பது இங்கே பொருளை காட்டுதல், வெப்பம் என்பது நடுக்கத்தை நீக்குதல். அதை போல இறைவன் எம்பெருமானும் இந்த உயிரின் அறிவிலே இருக்கக்கூடிய இருள் மலத்தை நீக்குதலும், பொருளை காட்டுதலும், பொருளோடு சேர்த்தலும், உணர்த்துதலும். பொருள் தரும் எந்த பொருள்? அந்த தேவனாக இருக்கக்கூடிய அந்த பொருள். அது திருப்பெரும் துறை சிவனாக வந்த பொருள்.
யாவருக்கும் அறிவு அரிதான அந்த பொருள், எமக்கு எளியையாக வந்த அந்த பொருள், எம் பெருமானாக உள்ள அந்த பொருள், அந்த பொருள் இங்கே பள்ளி எழுந்து எனக்கு அருளையும் தர வேண்டும். அப்ப அந்த அருள் தருதல் என்பதுதான் சிவயோகமாக சிவபோகமாக அருள். அந்த அருளோடு கூடிய அந்த நிலை கூடுதல் மட்டும் அல்ல, மோகத்தை இன்பத்தை அனுபவித்தலும் என உயிர்களாகிய நாம் அறிவு பொருள். அந்த அறிவு இங்கே சிற்றறிவாக உலக போகத்தை உலக விடயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இது நீங்கிய மாத்திரத்திலே பேரின்பம் தரும் பொருள் நம்மிடமே இருக்கிறது என்பதை உணர்ந்து சத்தியவிவாதத்தால் அந்த பேரின்பத்தோடு இணைந்து ஒற்றித்து இருந்து பேரின்பத்தை அனுபவித்தல். இதுதான் திரோதான சுத்தி என்று சொல்லக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி. அருமையான ஒரு பாடலாக அமைத்துக் கொடுத்திருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். பூவின பூங்குயில் பூவின கோழி குருகுகள் எம்பின எம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி மொழி உதயத்து ஒருப்படுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவ நற்செவி களல் தாளிடை காட்டார் திருப்பெரும் துறைமுறை சிவபெருமானியே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளிய எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என்ற 3வது பாடலிலே மிக அழகான கருத்து, செறிந்த கருத்துக்களை அழகாக நமக்கு தந்து அருளியிருக்கிறார் மணிவாசக பெருந்தகையார். திருச்சிற்றம்பலம். பார்வதி மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.